ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன தோசை மாவு அரைச்சிருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பூங்கார் அரிசிங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்குங்க. இதை நீங்கள் தோசை, இட்லி எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கு தான் போட்டிருக்கேன். தோசைக்குன்னா நம்ம வந்து மிக்சிலேயே அரைச்சிருவேங்க. 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2 டம்ளருக்கு அரை டம்ளர் உளுந்துங்கிற விதத்தில் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரியான பாலிஷ் பண்ணாத இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எதுக்குமே நம்ம வெந்தயம்லாம் போட வேணாம். இது நல்ல விழுவிழுப்பு தன்மை இருக்கனால சாஃப்டாக இருக்கும். இது வந்து சுகப்பிரசவமாகணும் அப்படின்னாக்கா 10 மாதம் நீங்கள் இதை வந்து டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தை பேர் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகள், மாதவிடாய் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு கர்ப்பப்பையிலலாம் வரும், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த தீர்வு இந்த பூங்கார் அரிசி. பெண்களுக்கான அரிசி அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்குதுங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய அன்றாட வாழ்வியலில் பாரம்பரிய அரிசிகளுக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரிசி பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கேட்டு பயன்பெறுங்க. ஓகே, பாய்.